The prisms have a few steps to do the problem that can be shown in picture. The algorithm given below. Step 1. Two endpoints of a line starting in left end point. This problem for 2 endpoint, அதாவது 2 endpoint இருக்கும். ஸ்டெப் 2 வந்து plot பண்ணணும், x நாட்டை y நாட்டை plot பண்ணணும். ஸ்டெப் 3, calculate the constant dx dy, 2dx 2dy and 2dy minus 2dx. Get the first value for the destination parameter. The calculation value be the dx dy, the some kind. அந்த dx dy கிடச்சத வேல்யூ வச்சுக்கணும். அது மாதிரி மைனஸ் பண்ண வேல்யூ அதை வச்சுட்டு அதை கிடச்சோம்னா அதுக்கடுத்து கடைசியாக டெஸ்டினேஷன் பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். டெஸ்டினேஷன் பேராமீட்டர் என்னென்னா பீனாட்டுக்கு ஃபார்முலா வந்து 2dy மைனஸ் dx. அப்புறம் வந்து பீனாட்டுக்கு முன்னாடி ஸ்லோப்புன்றது கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வந்து y2 m = y2 மைனஸ் y1/x2 மைனஸ் x1. அதை எப்படி சொல்லிக்கலாமா dy/dx. அப்புறம் ஸ்டெப் 4 என்னென்னா at each xk along the line starting k = 0 perform the following. எங்கெல்லாம் x of k இருக்கோ அது வந்து எப்பயுமே k = 0ல் தான் ஆரம்பிக்கும். அதாவது k வேல்யூ வந்து 0 தான். இஃப் pk lesser than 0 இருந்தால் நெக்ஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் வந்து என்னென்னா xk + 1, yk. இதே இது pk + 1 = pk + 2dy. எல்ஸ் அப்படி இல்லை லெஸ்ஸர் தென் இல்லாமல் இருந்துச்சுன்னா லெஸ்ஸர் தென் இல்லை அப்படின்னா p கிரேட்டர் தென் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் என் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா அதோட என் பாயிண்ட்டை xk + 1 yk + 1 ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃபார்முலா என்னென்னா pk + 1 = pk + 2dy minus 2dx. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஸ்டெப் 5. ரிப்பீட் த ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போனா dx - 1 டைம்ஸ், அதாவது நம்ம டியோட எக்ஸ் வேல்யூவை ஒன்று மைனஸ் பண்ணால் அத்தனை டைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை இவ்வளோ தான் ஸ்டெப்பு. இந்த 5 ஸ்டெப் பண்ணால் பிரிசனம்ஸ் லைன் ட்ராயிங் அல்காரிதம் பண்ணிடலாம். ஈஸி தான். வாங்க இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். x1 y1 x2 y2 வேல்யூ கொடுத்துருவாங்க. அதில் நம்ம மொதல் x1 y1 x2 y2 கண்டுபிடிச்சோன்னா தான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல dy dx dy அது என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். dxக்கு ஃபார்முலா என்னென்னா x2 மைனஸ் x1, அதாவது 40 x2 என்னது 43 - 35 8. அடுத்து dy 2y மைனஸ் y1. அப்போ y2 என்னது 47, y1 40, அப்போ மைனஸ் பண்ணால் 7. அடுத்து 2dxோட வேல்யூ 2dxோடனா எக்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணால் 16. அடுத்து 2dy 7ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 14. அதுக்கடுத்து 2dy மைனஸ் 2dx கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ என்னது 14 16 மைனஸ் பண்ணால் -2. அதுக்கடுத்து பீனாட்டோட வேல்யூ பீனாட்டோட ஃபார்முலா என்னது நம்ம ஏற்கனவே அல்காரிதமில் பார்த்தோம்ல 2dy மைனஸ் dx. 2dyயோட ஆன்சர் என்னது 14, dxக்கு 8. அப்போ 14 - 8 என்னது p0 = 6. p0 வேல்யூ பார்க்கணும். p0 greater than 0 இருந்துச்சுன்னா ஸ்டெப் 3க்கு போகணும். அதுக்கு முன்னாடி p0ஓட வேல்யூ கிரேட்டர் தானே லெஸ் தானு பார்த்து வச்சுட்டு ஸ்டெப் 3ல் dx - 1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். dx என்னது 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து -1னா =7. ஸ்டெப் 4 வந்து இந்த p0 வந்து லெஸ்ஸர் தானே கிரேட்டர் தானே ஃபங்க்ஷனால, அப்போ அது என்னது 6 greater than 0னா xk + 1 yk + 1 பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்போனா 35 + 1 40 + 1 36, 41. p of k + 1 கண்டுபிடிக்கணும்ல. அப்போ கேவோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் 0 போடணும். இனிஷியலில் 0 போட்டிங்கன்னா pk + 1 p0ஓட வேல்யூ அப்புறம் 2dx minus 2dx. k வேல்யூ 0 போட்டிங்கன்னா p of 1 ஆயிரும். p of 1 = p0 ப்ளஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து -2. அப்போ 6 - 2 4, அதுவும் கிரேட்டர் தானே இருக்குது. இருக்கனால அடுத்ததுக்கு வரும். அடுத்தது k = 1.
பி ஆஃப் ஒன்று கிரேட்டர் தென்னாக இருக்கனால எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ஒய்கே ப்ளஸ் ஒன்று. அப்போ ஏற்கனவே 36 41 இருக்குல்ல, 41 இருந்துச்சுன்னா 37 42. அதுக்கடுத்து கே ஈக்குவல் டு 1. கே ஈக்குவல் டு 1க்கு போகிறோம். பி ஆஃப் 1 + 1 2 ஆயிரும். P2 ஈக்குவல் டு பி ஆஃப் 1. அது ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, அதனால் ப்ளஸ் -2. 4 + -2 2 தான் வரும். இப்போயும் 0 கிரேட்டர் தென்னாக தான் இருக்குது. கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் கே + 1 ஒய் ஆஃப் கே + 1. ஒய் ஆஃப் கே + 1 ஏற்கனவே 37 42 இருக்குது. ஆட் பண்ணோம்னா ஒன்று ஆட் பண்ணால் 38 43. அடுத்து கே ஈக்குவல் டு 2 போகணும். 2 + 1 பி ஆஃப் 2 + 1 3. P3 ஈக்குவல் டு P2 + ஸ்டெப் 3ல் dx -1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். dx என்னது 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஈக்குவல் டு -1னா ஈக்குவல் டு 7. ஸ்டெப் 4 வந்து அந்த P0 வந்து லெஸ்ஸர் தானா கிரேட்டர் தென் ஆஃப்னால, அப்போ அது என்னது 6 கிரேட்டர் தென் ஆஃப் 0. கிரேட்டர் தென் ஆஃப் 0னா எக்ஸ்கே + 1 ஒய்கே + 1 பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்போனா 35 + 1 40 + 1 36, 41. அதுக்கடுத்து அதோட பி ஆஃப் கே + 1 கண்டுபிடிக்கணும்ல. அப்போ கேவோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் 0 போடணும். இனிஷியலில் 0 போட்டிங்கன்னா பிகே + 1 P0ஓட வேல்யூ, அப்புறம் 2dx + 2 -2dx. கே வேல்யூ 0 போட்டிங்கன்னா பி ஆஃப் 1 ஆயிரும். பி ஆஃப் 1 ஈக்குவல் டு P0 ப்ளஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து -2. அப்போ 6 - 2 4. அதுவும் கிரேட்டர் தென்னாக இருக்குது. கிரேட்டர் தென்னாக இருக்கனால அடுத்ததுக்கு வரும். அடுத்தது கே ஈக்குவல் டு 1. பி ஆஃப் -2. P3 என்னது 2 - 2 0 ஆயிரும். அப்போ அது ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டர் தென் வச்சுட்டு கே எக்ஸ் ஆஃப் கே + 1 ஒய் ஆஃப் கே + 1 ஆட் பண்ணோம்னா 39 44. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3. பி ஆஃப் 3 + 1 ஈக்குவல் டு பி ஆஃப் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் 3 ப்ளஸ் -2. அப்போ பி ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது, பி ஆஃப் 3 ஏற்கனவே 0 கிடச்சிருக்கா 0. அடுத்து -2 போட்டோம்னா பி ஆஃப் 4 -1. அப்போ லெஸ்ஸர் தென்னாக கிடச்சிருச்சு. லெஸ்ஸர் தென்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் கூட்டணும். அப்போ எக்ஸ் ஆஃப் கே + 1 ஒய் ஆஃப் கே தான். இதை நான் வச்சுக்கணும், இதான் முக்கியம். லெஸ்ஸர் தென்னாக இருந்துச்சுன்னா ஒய்க்கு வந்து ப்ளஸ் பண்ணக்கூடாது. அப்போ 39 இருக்கா, 39 + 1 40 44 அப்படியே வச்சுக்கணும். கே ஈக்குவல் டு 0வா, அப்போனா பி ஆஃப் கே 4 + 1னா பி ஈக்குவல் டு பி ஆஃப் 5. அப்போ ஈக்குவல் டு P4ஓட வேல்யூ, அப்புறம் லெஸ்ஸர் தென்னாக இருக்கனால +2dy -2dx எடுக்கக்கூடாது. லெஸ்ஸர் தென்னா +2dy மட்டும்தான் இருக்கணும். அப்போ +4 இதை ஆட் பண்ணணும். எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 41 45. அப்புறம் கே ஈக்குவல் டு 5. கே ஈக்குவல் டு 5னா பி ஆஃப் 5 + 1 பி ஈக்குவல் டு பி ஆஃப் 6. பி ஆஃப் 5 + -2 இப்போ கிரேட்டர் தென் இருக்கனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் 12 பி ஆஃப் பையோட வேல்யூ 12 -2 10. இது கிரேட்டர் தென்னாக தான் இருக்குது. கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் கூட்டணும். அப்படி கூட்டினா 42 46ன்னு வந்துடும். 46ன்னு வந்துடும். அப்போ இது வந்து கிரேட்டர் தென்னால இந்த ஸ்டெப் வந்துச்சு. அதுக்கடுத்து கே ஈக்குவல் டு 6 போகிறோம். பி ஆஃப் 6 + 1 ஈக்குவல் டு பி ஆஃப் 7 ஈக்குவல் டு பி ஆஃப் 6. அந்த கிரேட்டர் தென்னால அந்த ஃபார்முலா தான். -2 போட்டுக்கிறோம். அதுக்கு வேல்யூ என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சனால ஷார்ட்டாக போட்டாச்சு. அதுக்கடுத்து பி ஆஃப் 6ஓட வேல்யூ என்னது 10 -2 8. பி ஆஃப் 7ஓட வேல்யூ வந்து 8. அது கிரேட்டர் தென் 0 தான். அதனால் கிரேட்டர் தென்னால எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கூட்டுறோம். ஏற்கனவே 42 46 இருக்குது. அதுக்கடுத்து 43 47 மாதிரி நம்ம கொஸ்டினில் இருக்க வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லையா, எனக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி தான் பாட்டு வேணாம். அந்த dx -1 இருந்துச்சுல, அது எவ்வளோ 8ன்னு கிடச்சா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த d of x -1 ஈக்குவல் டு 8 - 1 7 கிடச்சில. அப்போ b of 7 வந்துச்சா, அதனால் p of 7 ஒன்று படிக்கணும். அப்படின்னு பாடலாம். அப்படி இல்லையா அந்த கொஸ்டினில் பார்க்கணும். கடைசியில் 43 47 கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது வந்துச்சுன்னா அதோட சம் ஓவர்.
அதுக்கடுத்து இது வந்த வேல்யூக்கு எல்லாத்துக்குமே கிராஃப் பிளாட் பண்ணணும். அது எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். நீங்கள் கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒன்று தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றப்ப நீங்கள் 1லேருந்து போடணும்னு அவசியம் இல்லை. எதில் கொஸ்டினில் ஆரம்பிக்குதோ எதுலேருந்து கொஸ்டின் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து மட்டும் போட்டால் போதும். நமக்கு 36 41லேருந்து ஆரம்பிக்குது, முடிகிறது 43 47 முடியுது. அதனால் அதோட முடிச்சுக்கிறோம். இங்கேயே அதாக முடியுது. இப்போ கிராஃப் வந்து நம்ம பாயிண்ட் வைக்கக்கூடாது. இந்த கிராஃபில் விசர்னம்ஸ் லைன் ட்ரையாங்கிள் தரமில்ல, ஸ்கொயராக போட்டுடணும். போட்டுட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு 41,36, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடு. அடுத்து 42,37, அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து 38,43, அடுத்த பாயிண்ட் வந்து 39,44, அடுத்த பாயிண்ட் வந்து 40,44, அடுத்த பாயிண்ட் 41,45, அடுத்த பாயிண்ட் வந்து 42,46, கடைசி பாயிண்ட் என்னது 43,47, 43,47. இதான் நம்மளோட பிசனம்ஸ் லைன் ட்ரையாங்கிள் தாரம். இதோட முடிஞ்சிச்சு. பிளாட் பண்ணி வச்சிடக்கூடாது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். திஸ் இஸ் அ பிசனம்ஸ் லைன் ட்ரையாங்கிள் தாரம். We have to do by this method only.